உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவா, ஓவர் ஃப்ளோயிங் ஜாய், அதாவது நிறைவான ஒரு சந்தோஷம். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. யார்கிட்ட கேட்கணும்? இயேசு கிறிஸ்துகிட்ட தான். ஏன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு 53 இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார். ஏன் நம்முடைய பாடு துக்கம் அதை அவர் சுமக்கணும்? நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற காரியம் என்னது? ஒன்று வியாதி, மனுஷரால் வர பிரச்சனை, பாவ பிரச்சனை, சில போராட்டங்கள், நம்ம சுற்றில் இருக்கிற மக்களால் வரக்கூடிய நெருக்கம், நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற பல காரியம் இருக்குது. அப்போ அந்த பாடுகள், நிந்தை, நெருக்கம் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்க அந்த துக்கத்தில் நான் சுமக்கிறேன்னு சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் நிறைவான ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, உள்ளத்துக்குள்ள ஆத்மாவில் உண்டாகிற ஒரு ஆத்மா அமைதி, ஒரு பெரிய சந்தோஷம். அது எப்படி விளக்கெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை. அது நிறைவாக இருக்கணுமா, கொஞ்சமா இல்லை, ஒரு பரிபூரண சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தான் சிலுவைக்கு போனார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, ஆண்டவரே நான் கேட்குறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். என் குடும்பத்தில் வாழ்க்கையில் அப்பப்போ சந்தோஷம் வருது, பிரச்சனை கவலை தான் மேற்கொள்ளுது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறேன், சில காரியம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, ஆனால் நீங்கள் நிறைவான சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், என் குடும்பத்துக்கு அந்த சந்தோஷம் வேணும். கேளுங்கள், கொடுக்கப்படுன்றார் ஆண்டவர். நீங்கள் கேளுங்களேன் விசுவாசத்தோட. ஏன்னா நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்த சிலுவையில் மறிச்சிங்கல்ல, அப்போ அந்த சந்தோஷத்தை எனக்கு என் குடும்பத்துக்கு தாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஜெபிக்கலாமா? அப்படியே ஒரு கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிங்க. இயேசுவே, கேளுங்கள், நிறைவான சந்தோஷம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னீங்க. நான் கேட்குறேன், எனக்கு வேணும் அந்த சந்தோஷம், என் குடும்பத்துக்கு வேணும் அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் வேணும். ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தை பாதிக்கிற எல்லாத்தையும் மாற்றி பரிபூரண சந்தோஷத்தை எங்களுக்கு அருளி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.